Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveena's Time Tips and Eid Mubarak. ஹஜ் பெருநாளைக்கு இன்னும் ஒரு கிழமை மாதிரி தான் இருக்கிற. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது ஹஜ் பெருநாளைக்காக நான் வீட்டில் ஆல்ரெடி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செய்ய தொடங்கிட்டேன். அண்ட் இதெல்லாமே வந்து எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஸ்வீட். இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றதான் காட்ட இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாட்டா? லெட்ஸ் பிகின். இன்றைக்கி வந்து நான் கொக்கி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அலுவா கிண்டுறதுக்கும் வந்து அரிசி மா தான் யூஸ் பண்ண இருக்கிறேன். அண்ட் அரிசி மா வந்து நீங்கள் வெள்ளை பச்சரிசி இப்போ நாங்கள் பால் சோறெல்லாம் செய்கிறேன்னா அந்த அரிசி வந்து ஒரு 2-3 மணித்தியாலும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா நீங்கள் அதை தண்ணியெல்லாம் ஃபஸ்ட் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொக்கீஸுக்கு நாங்கள் பச்சை மா தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அலுவா செய்கிறதுக்கு மாவை வறுத்து எடுத்துக்கொள்ளணும். அண்ட் பச்சை மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கொள்ள இப்போ இந்த மாதிரி மா வந்து கிரைண்ட் பண்ணி நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து வெளில நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அவிக்காத வறுக்காத அரிசி மா வந்து உங்களுக்கு டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் அதை வந்து கட்டாயம் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நான் இந்த அரிசிமா வறுத்ததே அலுவா கிண்டுறதுக்காக தான். அதுக்கப்புறம் தான் நடுவில் ஞாபகம் வந்து வீட்டில் ஆல்ரெடி அரிசிமா கொஞ்சம் இருக்கிறேன். அட்லாம்துலேருந்து கடைசியாக மாமி ஒருத்தர் வந்து எனக்கு இடித்து அனுப்பியிருந்தேன். ஸோ அந்த அரிசிமா இருக்கிறபடியால் அதில் தான் நான் இன்றைக்கி வந்து அலுவா செய்ய போகிறேன். அண்ட் இந்த அரிசிமா வந்து நாங்கள் இப்போ எங்கட சைட்டில் வாங்குகிற பச்சை அரிசிமா விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 வகையான அரிசி வந்து அவங்க கலந்து தண்ணில் ஊற வச்சு ஐ திங்க் அரைச்சி எடுக்கிறேன். பட் எல்லாருக்கும் இந்த மாவு வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதே ரெசிபியை பிளெயின் பச்சை அரிசி மாவில் கூட செய்யலும். இன்றைக்கி இந்த அலுவா வந்து நான் ரைஸ் குக்கரில் தான் செய்ய இருக்கிறேன். நான் அடுத்த 2 ரெசிபீஸுமே வந்து பொரிக்கிறது அந்தபடியால் அதுக்கு கட்டாயம் அடுப்பு யூஸ் பண்ணணும். இது வந்து எங்களுக்கு நல்லா இந்த டின்பாலெலாம் நல்லா அப்படியே கொதிச்சு வந்தது அப்புறம் மாவை போட்டு கிண்டுறதால இது வந்து ரைஸ் குக்கர்லேயே செஞ்சு கொள்ளையிலும். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் செய்ய இருக்கிறது மில்க்மெய்டை யூஸ் பண்ணி அரிசி மா போட்டு செய்ய போகிற ஒரு அலுவா. இந்த மில்க்மெய்ட் அல்வா செய்கிறதுக்கு சின்ன டின் இருந்தாலே போதும். ஏன்னா இதுக்கு வந்து கிண்டினாலே ஒரு சகனுக்கு உங்களுக்கு அலுவா கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு செஞ்சு கொண்டாலே உங்களுக்கு நிறைய அலுவா துண்டு வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலும். ஸோ இந்த மில்க்மெய்ட் அல்வா கிண்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கிறேன்டா, ரைஸ் குக்கரில் மில்க்மெய்டையும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு அதோட சீனியும் போட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அடுப்பில் வந்து ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணி இதை கொதிக்கிறதுக்கு போட்டுட்டு நீங்கள் போடுற சீனி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற அப்படின்னா நீங்கள் இடக்கடை கொஞ்சம் அதை வந்து ஸ்டே பண்ணி கொண்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீனி அப்படியே படிஞ்சு அது வந்து கேரமல் ஆகாமல் உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். ஸோ என்னோடய மில்க்மெய்ட் வந்து கொதிச்சுட்டு அந்த டைமில் நான் ஏலக்காய் வந்து கொஞ்சம் பவுடராக்கி எடுக்கிறேன். ஏலக்காய் வந்து கொஞ்சம் கூட நான் வந்து பவுடராக்குறதுக்கண்டா பெருநாள் கிட்டவாய் நான் கொஞ்சம் பனியாரமும் செய்ய இருக்கிறபடியால் அதுக்கு வந்து மறுபடியும் ஏலக்காய் தட்டி கொண்டிருக்க தேவையில்ல. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து கூட ஒரே டைமில் பவுடராக்கி வச்சுட்டேன். அந்த ஏலக்காய் இடிக்கிற கேப்பில் பாருங்கள், நான் வந்து சீனியாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணாதபடியால் அது அப்படியே கொஞ்சம் கீழே படிஞ்சிட்டேன். பட் நல்ல நேரம் அது ஒன்றும் கேரமலாக தொடங்கலை. இப்படி நல்லா கொதிச்சு வரக்குள்ள இப்போ நாங்கள் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து நாங்கள் தூளாக்கி வச்சோன்னா அதையும் போட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதில் வந்து நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை போட்டு நல்லா கிண்டதாக இருக்கிறேன். இன்றைக்கி இந்த அலுவா செய்கிறதா இருக்கட்டும் அடுத்த எல்லா ரெசிபீஸுக்குமே வந்து எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் டேட் கேக் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலேண்டு சாரி, நான் வந்து கவனிக்கலை. நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து அப்லோட் பண்ணக்குள்ள அதை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கீழே அந்த டேட் கேக் செய்கிறதுக்கான எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அரிசிமா சேர்க்கக்குள்ள எல்லாத்தையுமே ஒரே டைமில் சேர்க்க வேணாம். இன்றைக்கி நான் வந்து செஞ்சிருக்கிற அளவுக்கு 3 கப் அளவு அரிசிமா எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 3 கப்பையும் நான் ஒரே டைமில் சேர்க்காமல் தனித்தனியாக ஒரு கப்பாக போட்டு அது வந்து நல்லா கிண்டி அதில் கட்டி எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சது பிறகு தான் நான் அடுத்த கப்பை வந்து சேர்த்திருக்கிறேன். இப்படி நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து கிண்டுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கட்டாயம் இதை வந்து கிண்டக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான வுடன் ஸ்பூன் ஏதாச்சும் வச்சு கிண்டுங்க. ஏன்னா நான் வந்து வீடியோவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஸ்கை வச்சு கிண்டினேன். அதோட ஹேண்டில் வந்து கலண்டே வந்துட்டேன். பட் லக்கிலி மறுபடியும் ரீகோல எலிமெண்டபடியால் ஓகே. பட் நீங்கள் வந்து கட்டாயம் என்ன மாதிரி செய்யாமல் ஒரு வுடன் ஸ்பூன் வச்சே கிண்டிக்கொள்ளுங்க.
அரிசி மாவுலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டக்குன்னு அது அப்படியே நல்லா இறுகி கொண்டு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் செய்கிற அப்படின்ட்டா உடனே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கிண்ட கிண்ட அது உங்களுக்கு இன்னும் இறுகி கொண்டு வரும். இது வந்து நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் காட்டுறதுக்காக இதில் தான் செய்யணும் இல்லை, இதே வந்து உங்களுக்கு அடுப்பில் செய்யலும், அடுப்பில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொள்ளையிலும். பட் இந்த ரெசிபியை ரைஸ் குக்கர்லையும் செய்யலும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரைஸ் குக்கரில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் கிண்டின அந்த அலுவா மிக்சர் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது நல்லா அப்படியே கொஞ்சம் இறுகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த டைமில் நான் வந்து சகனுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசி மாவையும் தூவிட்டு தென் நாங்கள் இந்த கிண்டின அலுவா டோவையும் போட்டு நல்லா இதை வந்து சூடோடு அது இருக்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னோ அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இந்த கேக் ஸ்மூத்தர் அப்படி ஏதாச்சும் இருக்கிற அப்படின்றாலும் அதால் நல்லா அந்த ஈவனாக வந்து இதை ஸ்மூத் பண்ணிவிட்டு தென் இதுக்கு மேலால் கொஞ்சம் அரிசிமா தூவி நீங்கள் இதை வந்து சூடோடே வெட்டி வச்சுட்டு அப்படின்ட்டா உங்களுக்கு அது ஆறக்குள்ள அப்படியே நல்லா செட் ஆகி உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை கழட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட அலுவடை வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் வெட்டியும் வச்சுட்டு இது வந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 3-4 மணித்தியாலும் கம்ப்ளீட்டாக சூடெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அப்படியே நல்லா கொஞ்சம் ஹார்டாகி செட் ஆகி வரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இன்னொரு பெரிய சஹானாலேயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு துணியாலேயோ வந்து இதை மூடி வச்சுடலும். அடுத்தது என்னோட ஃபேவரட் சீனி முறுக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சீனி முறுக்குக்கு வந்து டோ பிணையிறது எக்ஸாக்டாக நாங்கள் வந்து பெட்டிஸுக்கு பிணையிற மாதிரி தான். கொஞ்சம் உப்பு, சீனி, அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பச்சை தண்ணியால் நீங்கள் வந்து நல்ல ஒரு டோ வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அப்படின்ட்டா அதை வந்து இந்த முறுக்கு ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அதை பொரிக்க தான் இருக்கிறேன். ஸோ முறுக்குக்கு டோ வந்து ரெடி. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து முறுக்கு ஷேப்புக்கு வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். ஸோ இப்போ பார்த்தா ஒரு 10-15 நிமிஷத்தில் டோ நல்லா அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக வந்துருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கடையில் விற்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து சீனி முறுக்கு செய்யணுமெண்டா அதே ஷேப்பில் வந்து செஞ்சு கொள்ளலும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதை ஃப்ளாட்டாக சில டைம்லலாம் வந்து ஃப்ளாட்டாக இந்த அல்வா மாதிரி ஆக்கள் சீனி முறுக்கெல்லாம் பெட்ரு. ஸோ அந்த மாதிரி செய்யணுமெண்டா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான போர்டில் நீங்கள் வந்து நல்லா ஒரு ரோலிங் பின் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெட்டி அதை வந்து பொரிக்கலும். ஃபைனலி இந்த முறுக்கு எல்லாத்தையும் வந்து உருட்டி வெட்டி எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க தான் இருக்கிறேன். ஐயோ எண்ணெய் இன்னும் சூடாகலண்ணா, கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களோட முறுக்கெல்லாம் ஒரு லைட் அந்த கோல்டன் கலர் தொடங்கக்குள்ள நீங்கள் இது எல்லாத்தையும் இறக்கிடலும். ஸோ இப்போ வந்து எங்களோட சீனி முறுக்கு எப்படி அந்த சீனி கோட்டிங் வந்து கொடுக்குறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சட்டியில் நீங்கள் சீனி எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு அது அடி பிடிக்காமல் உங்களுக்கு அப்படியே அந்த கலரும் மாறாமல் வெள்ளையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் வந்து ஊற்றிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இந்த சீனி பானி வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரக்குள்ள நீங்கள் இதில் வந்து உங்களோட முறுக்கு போட்டு பெரட்ட தான் இருக்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணுறேன்டா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, ஏன்னா இது வந்து அப்படி சூடாக இருக்கும். உங்களுக்கு பதம் வந்து ஷுவராக எப்போன்னு சொல்லி தெரியாண்டா இது வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து இந்த சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் விட்டு அதை வந்து உங்களுக்கு வெளியே அடிக்கலுமான்னு பாருங்கள். ஒரு ஜெல்லி மாதிரி வரும் உங்களோட சுகர் சிரப்பில் வந்து பதம் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்ட தான் இருக்கிறேன்.
இந்த சீனி முறுக்கு வந்து நான் பானில் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ப்ளேயில் போட்டது க்ரொப் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சீனியெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டலைஸ் ஆகி அப்படியே கோட் ஆகுறன்ட்டு. நீங்கள் இதை வந்து கூட நேரம் அப்படியே அடுப்பில் வச்சு வறுக்க என்ன ஆகும்டா அந்த சீனி வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா கோட்டாகி அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த மேலதிகமான சீனி எல்லாம் வந்து உங்களுக்கு உதிர்ந்து அப்படியே கீழே வந்து போய்கொண்டிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவில் முறுக்கில் சீனி இருக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து இறக்கி கொள்ளணும். ஸோ இந்த முறுக்கெல்லாம் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு பிறகு தான் இதே வந்து எங்களுக்கு எடுத்து வைக்கணும். ஸோ இதுவும் வந்து ஆறுறதுக்கு அப்படியே நான் சட்டியோட வச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் கொக்கீஸ் எப்படி பொரிக்கிறேன்னு பார்ப்போம். கொக்கீஸ் பொரிக்கிறதுக்கு நான் பச்சை அரிசிமா தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது அவிக்காத வறுக்காத அரிசிமா. இந்த அரிசிமா வந்து உங்களுக்கு கடையிலெல்லாம் ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் வீட்டிலே வந்து ஒன்றோ செஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாட்டி இந்த புட்டெல்லாம் வந்து விற்கிற இடங்கள் இருக்குன்னா பண்டில் வந்து நிறைய புட்டெல்லாம் விற்கிற இடங்களில் வந்து கேட்டேன்னா உங்களுக்கு இந்த பச்சை அரிசிமா வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ குக்கீஸ் மாவு செய்கிறதுக்கு பச்சை அரிசி மாவோட சேர்த்து கோதுமை அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி உப்பு அண்ட் கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து குக்கீஸை கலர்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சளுக்கு பதிலாக ஏதாச்சும் ஃபுட் கலரிங் கூட சேர்த்துக்கொள்ளலும். ஸோ நாங்கள் போட்ட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த விஸ்கால மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து பச்சரிசிமா வீட்டில் வந்து இடித்து செய்கிற அப்படின்டா நீங்கள் கட்டாயம் அதை வந்து நல்லா அரிச்சு அது பிறகு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது எங்களோட அச்சில் வந்து கொக்கீஸ் பேட்டர் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். கொக்கீஸ் சில டைமில் நீங்கள் வந்து முட்டை போடாமலேயும் கூட செய்யலும். பட் புதுசாக நீங்கள் அச்சு வந்து வாங்கி யூஸ் பண்ணுற அப்படின்னா கட்டாயம் முட்டை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா கலண்டு வரும். அடுத்தது இந்த கொக்கீஸ் மாவு கரைக்கிறதுக்கு நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. தேங்காய் பால் தான் எடுத்திருக்கிறேன். நல்லா திக்கான தலைப்பால் வந்து ஊற்றி தான் இந்த கொக்கீஸ் மாவை வந்து கரைச்சிருக்கிறேன். நீங்கள் இப்படி செய்யக்குள்ள தான் கொக்கீஸ் வந்து நல்லா அந்த ஒரு தேங்காய் பால் டேஸ்ட் அந்த வாசத்தோட இன்னும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடைசியாக அந்த முறுக்கு பொரிச்சு முடிஞ்ச உடனே அந்த சூடான எண்ணெயில் இந்த அச்சை போட்டிருந்தேன். நான் இது வந்து புதிய அச்சண்டபடியால் இது நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி புதிய அச்சு வாங்கினேன்டா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகும் காட்டி நீங்கள் அந்த அச்சை வந்து அதில் போட்டு வைங்க. அப்படி இல்லாட்டி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சாப்பாடு வந்து அதே எண்ணெயில் செய்ய இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அச்சை வந்து நீங்கள் அப்படியே ஊற வச்சுட்டேன்டா அந்த சூட்டில் அது வந்து நல்லா உங்களுக்கு பதமாய் வரும். ஸோ எண்ணெயை வந்து மறுபடியும் சூடாகிற வரைக்கும் இந்த அச்சையும் வந்து அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருந்தேன். இந்த அச்சிலேருந்து சில நேரம் உங்களுக்கு அந்த கொக்கீஸ் வந்து ஈஸியாக கலந்து வராட்டி நீங்கள் சின்ன ஏதாச்சும் ஒரு குச்சோ இல்லாட்டி ஒரு ஃபோக்கோ வந்து வச்சுக்கொண்டு அதால் வந்து உங்களுக்கு ஈஸியாக கலட்டி கொள்ளையிடும். பட் நான் வந்து ஒரு முதல் 2-3 கொக்கீஸ் தான் நான் அப்படி செஞ்சு கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்து நான் அந்த கொக்கீஸ் வச்சு ஆட்டக்குள்ளே அது கலந்து வந்துட்டேன். இந்த மாதிரி குக்கீஸ்ட கலர் மாற முன்னுக்கு அது 2 சைடுமே அப்படி டக்குன்னு பொறிப்பட்டுடும். அந்த பொறிப்பட்ட உடனே நீங்கள் வந்து டக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளலும். நான் கவனிச்ச வந்து கொக்கீஸ் அச்சில் நாங்கள் அதை தானாக கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணக்குள்ள அதோட ஓரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே விரிஞ்ச மாதிரி தான் பொறிப்படும். அதே நீங்கள் வந்து ஒரு குச்சோ ஒரு ஃபோக்கோ வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக கலட்டி எடுத்துட்டு அப்படின்னா உங்களோட கொக்கீஸ் வந்து அந்த அச்சு மாதிரியே நல்லா ஷேப் வந்து நல்லா வரும். அவ்வளோதான், அரிசி மாவும் கொஞ்சம் கோதுமாவும் கலந்து கிறிஸ்பியாக செஞ்சிருக்கிற கொக்கீஸ் ரெடி. கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்ன சேனலில் கொக்கீஸ் ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்காக தான் இந்த முறை கொக்கீஸ் செஞ்சிருக்கிறேன்.
அவ்வளோதான் இன்றைக்கி இந்த முறை ஹஜ் பெருநாளைக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வந்து செய்ய தொடங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் நான் கொஞ்சம் பயத்து பணியாரம், சீனிமா அண்ட் இன்னும் 2-3 ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய இருக்கிறேன். அண்ட் இதெல்லாம் ஆல்ரெடி என் சேனலில் இதுக்கு முதல்ல வந்திருக்கிறபடியால் நான் இந்த முறை வீடியோவில் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. பட் இதில் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாரையும் சரி அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினச்சிட்டா கட்டாயம் அவங்களோட வந்து இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். ஈத் முபாரக்.